இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, கருநாக பாம்பும் காகமும். ஒரு அழகான கிராமத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துல 2 காகங்கள் கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சுங்க. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல பெரிய புத்து இருந்துச்சு. அந்த புத்துக்குள்ள ஒரு பெரிய கருநாக பாம்பு ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அப்போ சோனா காகம் தன்னோட கூட்டுல 2 முட்டையை இட்டு வச்சிருந்தது. சோனாவும் காலுவும் உணவு தேடி கொண்டு வர காட்டுக்கு போச்சுங்க. அப்போ இதை பார்த்த கருநாக பாம்பு காகங்களோட வீட்டுக்கு போய் முட்டைகளை சாப்பிட்டுட்டு திரும்ப புத்துக்கே வந்துடுச்சு. வீட்டுக்கு வந்த சோனாவும் காலுவும் கூட்டுல முட்டை இல்லாததை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க. அப்போ சோனா, காலு, முட்டையை யார் எடுத்திருப்பா? இப்படியே டெய்லியும் முட்டையெல்லாம் காணாம போனா நம்ம குழந்தைங்களை எப்படிதான் நம்ம காப்பாத்துறது? யார் இப்படி பண்றாங்கன்னே தெரியலையே. அப்படின்னு சொல்லி சோனா காகம் அழுதுச்சு. அதுக்கு காலு இப்படி சொல்லுச்சு, வேற என்ன பண்றது சோனா? யார் இப்படி பண்றான்னு தெரியலையே. இரு சோனா, யார் இந்த மாதிரி பண்றான்னு கண்டுபிடிக்க நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதுபடி பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். சோனாவும் காலுவும் உணவு கொண்டு வர போகிற மாதிரி போய் ஒரு மரத்து பின்னாடி மறைஞ்சிக்கிச்சிங்க. அப்போது புத்தில் இருந்த பாம்பு வெளியே வந்து மரத்து மேலே ஏறி முட்டையை சாப்பிட்டு திரும்ப வந்துச்சு. இதை பார்த்த சோனா, காலு, இந்த கர்நாக பாம்பை எதிர்த்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேற காட்டுக்கு போய் நம்மளோட குழந்தைங்களை நம்ம காப்பாத்தி பத்திரமா வளர்க்கலாம். ஆனா சோனா, நம்ம ரொம்ப வருஷமா இங்க தான் வாழுறோம். திடீர்னு எப்படி இங்க இருந்து போறது? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். காட்டுல அவன்கிட்ட போய் நான் நம்ம பிரச்சனையை சொல்லி என்ன பண்ணலான்னு கேட்டு வரேன். அதுவரை நீ பத்திரமா இரு சோனா. அப்படின்னு சொல்லிட்டு காலு பறந்து காட்டுக்கு போச்சு. அவனோட ஃப்ரெண்டு ரயான் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. இதை கேட்ட ரயானும் காலுக்கு ஒரு நல்ல யோசனையை சொல்லுச்சு. அதை கேட்ட காலு ஆற்றுக்கு வேகமாக பறந்து போச்சு. அங்கே அந்த நாட்டு இளவரசி தன்னுடைய தோழிங்க கூட குளிக்க வந்தாங்க. அப்போ இளவரசி அணிந்திருந்த முத்து மாலை அணிகலன் எல்லாம் கழட்டி கரையில் வச்சாங்க. இதை பார்த்த காலு முத்து மாலையை தூக்கிக்கிட்டு பறந்து போச்சு. அதை பார்த்த இளவரசியின் தோழிகள் காவலர்கிட்ட சொன்னாங்க. இளவரசியோட தோழிகள் சொன்னதை கேட்ட காவலர்கள் காலுவை துரத்தின்னு போனாங்க. அப்போ காலு காவலர்கள் தன்னை பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு புத்துக்குள்ள முத்து மாலையை போட்டுச்சு. இதை பார்த்த காவலர்கள் முத்து மாலையை எடுக்க புத்தை இடிச்சாங்க. உடனே புத்துல இருந்த கருநாக பாம்பு வெளியே வந்துச்சு. இதை பார்த்த காவலர்கள் கருநாக பாம்பை அடித்து போட்டுட்டு முத்து மாலையை எடுத்துன்னு ஆற்றுக்கு போனாங்க. இதை பார்த்த காலுவும் சோனாவும் திரும்ப தங்களோட வீட்டுக்கு போய் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. சோனா முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு தன்னோட குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் டு பை மோட் இ ஷாப்பிங். இந்த பை மோட் இ ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான தரத்தில் தராங்க. அதே மாதிரி மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் எதனா ப்ராடக்டை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.